Hi, hello friends, welcome to Varuthapadatha Trader Sangam. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் 325 strategy போட்டேன் இல்லைங்களா? So, அதை நான் எப்படி புக் பண்ணேன்? So, அந்த டைம்ல என்னோட எமோஷனல் பேஷன்ஸ்லாம் வந்து எப்படி டெஸ்ட் ஆச்சு? So, அதுக்கெல்லாம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். So, கண்டிப்பா நீங்க இதுக்கப்புறம் 325 strategy ஸ்டார்ட் பண்ண போற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பர்சன்ஸ் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய P&L எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ஃப்ரைடே வந்து அங்கே வந்து பிளாங்காக போட்டிருப்பேன். பிகாஸ் ஃப்ரைடே நான் எதையும் புக் பண்ணலை. ஃப்ரைடே வந்து நான் ஹெட்ஜிங் பண்ணதுனால நான் வந்து நேற்று தான் டியூஸ்டே தான் நான் வந்து புக் பண்ணேன். ஸோ ஃப்ரைடே வந்து ஆஸ் பர் தி ஸ்ட்ராட்டஜி காலும் புட்டும் வந்து எடுக்கணும். பட் நான் வந்து கால் வந்து புட்டு வந்து மண்டே ஸ்டாப்லாம் ஹிட் ஆகிடுச்சு. பட் நான் வந்து மண்டே க்ளோஸ் பண்ணலை. ஸோ நான் ஏன் க்ளோஸ் பண்ணலன்ற ரீசன் நான் உங்களுக்கு லேட்டராக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் கால் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ கால் மட்டுமே பார்த்தீங்கன்னா மண்டே வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம எமோஷ்னல் பேஷன்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு பக்கம் ரன்னிங்கில் இருக்கிறப்போ அதோடைய ஹைக் வந்து போகிறப்போ நம்ம வந்து அந்த ஹைக்கில் க்ளோஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த ஹைக்கில் போயிட்டு திரும்ப ஒரு ஃபால் வரப்போ எங்கே இது வந்து மிஸ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து டவுட் இருக்கும். மோஸ்ட்லி ஹெட்ஜிங்கில் வந்து இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மண்டே வந்து இந்த காலோடைய ஹைக் பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் போச்சு. 250 போயிட்டு திரும்ப மண்டே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 199க்கு வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஆப்வியஸ்லி 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மறுநாளுமே வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சோம். மறுநாள் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அகெயின் வந்து என்ன ஆயிருக்கும், ஸோ கால்லுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பட் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா டியூஸ்டேமே வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் என்னாச்சு 290 வரைக்கும் போச்சு. எடுத்த உடனே போயிடுச்சு. ஸோ காலையில் 290க்கு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செம்ம ஃபால். ஸோ அந்த செம்ம ஃபால் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் இதை புக் பண்ணலை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எங்கே இதை மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரையல் பண்ணால் மேபி இது பெட்டராக நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த புட்டில் வர லாஸை கால்குலேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வர ஆவரேஜ் வர ப்ராஃபிட்டில் வந்து நம்ம ட்ரையல் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ 275க்கு மேலே நான் வந்து ட்ரையல் பண்ணி அண்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 306ல் வந்து எனக்கு வந்து புக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நான் வந்து காலில் புக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக எமோஷனல் பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த இடத்த பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து புட்டு வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணலைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஏன் புட்டு க்ளோஸ் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா நான் புட்டு வந்து எப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னா கரண்ட் வீக் வந்து எடுக்கலை. நான் கரண்ட் வீக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலை. நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புட்டு வந்து 2 லாட் எடுத்திருந்தேன். 22nd செப்டம்பரில் ஒரு 22nd செப்டம்பரில் ஒரு லாட்டும் அண்ட் 6th அக்டோபரில் ஒரு லாட்டும் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுனால ஸோ எனக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த டைம் வந்து ஸ்டாப்பில் ஹிட் ஆனாலும் ஸோ மார்க்கெட் ஒரே ட்ரெண்டில் இருக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ அடுத்த ட்ரெண்ட் வந்து அது மாறதானே போதும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த 1 or 2 வீக்ஸில் இல்லை அதுக்கு மேலே மேற்பட்ட வீக்கில் வந்து ஃபால் ஆனால் கூட நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து போட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நேற்று நைட் எஸ்ஜிஎக்ஸ் வந்து செம்ம ஃபால் ஆகிருக்கு. ஸோ நாஸ்டாக் வந்து ஸோ அது வந்து இவ்வளோ குவிக்காகவே வந்து இதுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற ட்ரேடில் வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த நம்ம எடுக்க போகிற நெக்ஸ்ட் வீக் அது மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து இது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து புக் பண்ணது பார்த்திங்கன்னா காலில் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா 7400 வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து புட்டில் பார்த்திங்கன்னா நான் அந்த டைமில் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு மேபி நான் ஒரே ஒரு புட்டுக்கும் இந்த காலுக்குமே நான் ஹெட்ஜிங்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு வந்து ஒரு 3000 எனக்கு ப்ராஃபிட் தான். பட் நான் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா புட்டுக்கு எனக்கு டைம் இருக்கிறதுனால நான் வந்து புட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட்டை அப்படியே விட்டதுனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா
புட்டில் மட்டும் எனக்கு வந்து 14,000 எனக்கு வந்து மைனஸ் இருக்குது. ஸோ புட்டில் 14,000 மைனஸ் இருக்குது. ஸோ காலில் வந்து 7,500 வந்து ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேபி இன்றைக்கி இந்த 15,000 வந்து கொஞ்சமாவது ரெக்கவர் ஆகலாம், இல்லை ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலாம். ஸோ என்னன்றது இன்றைக்கி டே எண்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் என்ன நடக்குது அப்படின்றத நான் ட்ரூவாக சொல்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இல்லை ஒரு ட்ரேட் ஆகட்டும், அது நடக்கிறப்போ நமக்கு வர எமோஷ்னல்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இதிலெல்லாம் நம்ம வின் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி வந்து அது ரிலேட்டடாகவே நம்ம வந்து போகலாம். பட் ஃபஸ்ட்டு எமோஷ்னலாகவும் பேஷன்ஸ்லேயுமே வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சக்ஸஸ்க்கான பாத் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஈஸியாகவே அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.